வணக்கம் அன்பானவர்களே. சிரமான் தொலைக்காட்சியினூடாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். பிரம்மஞானி பாலானைக்கு எதிராக தொடர்ச்சியாக அவதூறுகளை பரப்பி வருகின்ற தமிழ்நெட் ஜியா என்று சொல்லப்படுகின்ற கோபிநாத் ஜெயச்சந்திரன் என்பவரும், அவருடைய சகபாடியான பிரான்சில் வசிக்கின்ற கஜன் என்பவரும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைவராக விளங்குகின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை பகிரங்க விவாதம் ஒன்றுக்கு சில நாட்களுக்கு முன்னர் அழைத்திருந்தவர். இந்த பகிரங்க சவாலை இவர்கள் விடுத்த சில நிமிடங்களிலேயே சேரமான் பக்கத்துல நான் இவர்கள் 2 பேருக்கும் பதில் சவால் ஒன்றை விடுத்திருந்தான். அது என்னன்னு சொன்னால், நீங்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை விவாதத்துக்கு கூப்பிடுறது பிரச்சனை இல்லை, ஆனால் அதுக்கு முதல் சேரமான் தொலைக்காட்சியில ஒரு பகிரங்க விவாதம் ஒன்றை நடத்துறதுக்கு நீங்கள் தயாரா, நான் கேட்கிற கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல தயாரான்னு சொல்லி 2 பேருக்கும் நான் ஒரு சவால் ஒன்றை விடுத்திருந்தான். இன்றைக்கு அந்த சவாலை விடுத்து சில நாட்கள் ஆகிட்டது. இந்த தமிழ்நெட் ஜியாவும் சரி, இந்த பிரான்ஸ் கஜனும் சரி, இதுவரையும் அதுக்கு எந்த விதமான ஒரு பதிலையும் தெரியல. இவர் 2 பேரும் ஏன் சேரமான் தொலைக்காட்சியில விவாதம் நடத்துறதுக்கு பயப்படினோம் என்று எனக்கு விளங்கியல. ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்னர் ஈழமுரசு பத்திரிகையை விமர்சிச்சு, அதிலும் குறிப்பாக ஈழமுரசு பத்திரிகையில வெளிவந்த ஒரு கட்டுரையை விமர்சிச்சு இந்த பிரான்ஸ் கஜன் ஒரு ஒளிப்பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தவர். அப்ப அது தொடர்பாக ஈழமுரசு பத்திரிகையினுடைய அதிபராக விளங்குகின்ற கனகலிங்கம் ஆதித்தன் அவர்களோடு நான் கதை கேட்க, அந்த ஆதித்தன் எனக்கு சொன்னார், இந்த கட்டுரையில என்ன எழுதியிருக்குன்னு சொல்லி, அதிலும் குறிப்பாக அதில் இருக்கிற ஒரு பந்திய கஜன் வாசிக்கிறதுக்கு, அது எழுத்து கூட்டி வாசிக்கிறதுக்கு ஒற்று மனத்தியாலமாவது ஆளுக்கு எடுக்கும். அப்படி எழுத்து கூட்டி வாசிக்கிற கஜனுக்கு இந்த கட்டுரையில என்ன இருக்குன்னு தெரிஞ்சு இவர் இந்த ஒளிப்பதிவை வெளியிட்டிருக்கிறார் என்று சொல்லி ஆதித்தன் அந்த கேள்வியை கேட்டிருந்தவர். அப்பத்தான் எனக்கு தெரியும், இந்த ஜெனிவால போய் தமிழ் மக்களின் உரிமைக்காக போடுறாரன், தமிழர்களுக்காக இந்த பிரச்சாரம் செய்யறன், அப்படி இப்படின்னு சொல்லி கொண்டு வந்த கஜனுக்கு ஒரு ஒரு கட்டுரையை கூட வாசிக்க தெரியாத அவர் வாசிக்கிறேன்னு சொன்னா மனத்தியால கணக்கெடுக்கும் எழுத்து கூட்டித்தான் அவர் வாசித்தாருன்னு சொல்லி. அதுக்குள்ள இந்த சவாலை நான் விடுத்தோன்னு என் நண்பர் எடுத்து சொன்னார் எனக்கு, நீ அவனை இப்ப இந்த விவாதத்தை கூப்பிட்டுட்ட, அவன் இப்ப ஓடி ஒழிக்க போறான், நீ அவனுக்கு ஏதாவது ஒரு பந்திகளை கொடுத்து போடா, அதுல சமஷ்டி மஸ்டி என்று எழுதியதுன்னு நான் மாறி சகிலாண்டு வாய்ச்சி போடுவான். அப்படின்னு சொல்லி என்னுடைய நண்பர் எனக்கு சொல்லியிருந்தார். சரி, அது கஜன் என்னத்துக்காக இந்த விவாதத்துக்கு வர்றதுக்கு பயப்படுறாரோ எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி சில காலமாக இருந்து வருது என்னன்னு சொன்னா, நானும் இந்த தமிழ்நெட் ஜியாவினுடைய உரைகள் சில பேர் எனக்கு ஆக்களை அனுப்பிவிடுவாங்க, பாருங்க தமிழ் ஜியா அப்படி சொல்லியிருக்காரு, இப்படி சொல்லியிருக்கார், பேட்டி கொடுத்துருக்காரு, அப்படி வருது இப்படி வருதுன்னு. அதோட இப்போ முந்தி தமிழ்நெட்டில் நிறைய பேர் எழுதி கொண்டு வந்தவை எனக்கு தெரிஞ்ச இப்போ லண்டனில் இருக்கிற ஆக்கள், அமெரிக்காவில் இருக்கிறவன்னு சொல்லி கன பேர் எழுதி கொண்டு வந்தவை அப்போ எல்லாம் ஆங்கிலத்தில் தமிழ்நெட்டில் செய்தியெல்லாம் வந்தது. இப்போ தமிழ்நெட்டுக்கு ஒருத்தரும் எழுதுறையில. சரி, தமிழ்நெட் ஜியாதானே அந்த ஆசிரியர் இருக்கிறான்னு சொன்னால் அதில் ஆங்கிலத்தில் ஒற்று செய்தியும் பாருங்கள். இப்போ தமிழ்லாம் ஏதாவது 2-3 கட்டுரைகள் வரும் அதுவும் வாசிச்சா கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி அப்படியான கட்டுரையெல்லாம் தமிழ்நெட்டில் வாருது. சரி, அப்போ எனக்கு ஒரு குழப்பம் வேண்டாம், பொது நிகழ்வுகள் எங்கே பார்த்தாலும் தமிழ்நெட் ஜியா கதைப்பார், ஆனால் தமிழில் தான் ஆள் விளங்கி தள்ளுவேன். அப்போ தமிழ்நெட்டுடைய ஆசிரியர், தலைமை ஆசிரியர், பிரதம ஆசிரியர், நிர்வாக ஆசிரியர் அப்படி இப்படின்னு சொல்றாங்க, ஆனால் நான் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை கூட கதைக்குதில்லை. இதுல என்ன மர்மம் இருக்கும் என்று விளங்காமல் நானும் அந்த நேரத்துல 97ஆம் ஆண்டு தமிழ்நெட் ஆரம்பிச்ச நேரத்துல இருந்த ஒரு ஊடகவியலாளர், தமிழ்நெட்டோட இருந்தவர், தமிழ்நெட் ஜியாவோட நல்ல உறவுல அண்மை காலம் வரையும் இருந்தவர். அவரை கேட்டேன், உண்மையில தமிழ்நெட் ஜியா ஏன் இங்கிலீஷ்ல கதைக்கிறது என்று சொல்லி. அதுக்கு அவர் சிரிச்சார். அந்த சிரிப்பிலேயே பல ஆழமான அர்த்தங்கள் பொதிஞ்சிருந்தது என்னால விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. அப்பதான் நான் கேட்டேன், அப்ப இந்த தமிழ்நெட் ஜியா இந்த செய்திகள் ஒன்றும் இங்கிலீஷ்ல கட்டுரைகள் ஒன்றும் எழுதுறையில அதுக்கு
என்ன காரணம் என்று கேட்டேன் வந்து. அதுக்கு அந்த ஊடகவியலாளர் சிரிச்சு போட்டு சொன்னார் வந்து, அவர் எழுதுவார். ஆனால் எழுதியக்குள்ள கணவரன் டிக்ஷனரி பார்க்கும். டிக்ஷனரி பார்த்து பார்த்து அதில் இருக்கிற மொழிபெயர்ப்புகளை பார்த்து சரி பார்த்து எழுதுவதற்கு ஒரு ஒரு கட்டுரை ஒரு சின்ன ஒரு 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 செய்தி ஒன்று எழுதுறேன்டா அவருக்கு ஒரு முழு நாள் தேவைப்படும் என்ற மாதிரி வந்து அந்த ஊடகவியலாளர் வந்து எனக்கு சொல்லியிருந்தவர். சரி, இதுகளை பற்றியெல்லாம் நான் கேள்வி கேட்பேன். இந்த சேரமான தொலைக்காட்சி இவரை கூப்பிட்டு போட்டு உருட்டுவேன் என்று சொல்லி இவர் பயந்துதான் வராமல் இருக்கிறாரோ எனக்கு தெரியாது. நான் ஆனால் ஒரு உத்தரவாதம் ஒன்று தரலாம் வந்து, உங்கள் 2 பேரையும் நான் வந்து பேட்டி காண்பதாக இருந்தால், நீங்கள் 2 பேரும் வந்து சேரமான் தொலைக்காட்சியில் பேட்டி தர போறீங்கன்னா, நான் கடைசி வரையும் கஜென்று கேட்க மாட்டேன். உங்களுக்கு எழுத வாசிக்க தெரியுமான்னு சொல்லி. அப்படி உங்களுக்கு எழுத தெரியுமா வாசிக்க தெரியுமான்னு காட்டி ஒரு பந்திகளை தந்தெல்லாம் வாசிக்க விட மாட்டேன். பிறகு நீங்கள் சமஸ்டி என்றதை சகிலாண்டு மாறி வாய்ச்சி தடுமாற தேவையில்லை. அது மாதிரி தமிழ்நெட் ஜியாவையும் வந்து ஒரு செய்தி ஒன்று எழுத சொல்லி நான் இங்கிலீஷ் எழுத சொல்லி ஒரு போட்டி ஒன்றும் வைக்க மாட்டேன். ரெண்டபடியாக நீங்கள் தயக்கம் இல்லாமல் என்னோட தொடர்பு கொண்டு இந்த பகிரங்க விவாதத்தை நடத்துறதுக்கு பெறச்சொல்லி உங்கள் 2 பேரையும் வந்து நான் அன்போடு அழைப்பு விடுக்கிறேன். சரியான மாணவர்களே, இத்தோடு இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.